Hi guys, welcome back to SR Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோல்ட் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் தான் guys பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சரி ஓகே guys, ஃபாலோவலன் பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. டைரக்டா இன்னைக்கு எபிசோட் குள்ள போவோமா? போன எபிசோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோவோட அப்பா ஹீரோ விட்டு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி இருப்பாரு. ஹீரோ கிட்ட ஒரு கடிதத்தையும் அமைச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பயங்கர சோகமா இருப்பான். அப்புறம் ஒரு வகையில ஊதான் ஹீரோக்கு ஆதெல்லாம் சொல்லி எப்படியோ ஹீரோவை சமாதானம் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கான எபிசோட் அதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல நான் அந்த டெக்னிக்கை கத்துக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். எதுக்காக அந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு ஆல்ரெடி கத்து கொடுத்துருக்கல, அந்த ஸ்கில்லை நீ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ண ட்ரை பண்ண, அதுதான் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் ரொம்பவே ஆபத்தானது, ஏதாவது தவறா உபயோகப்படுத்திடக்கூடாது. அதனால இதை மட்டும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்க அந்த இடத்துக்குள்ள முட்டா பையன் சொல்லி கொடுக்காத போறான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் பாமைதான் வந்து நின்று, அப்பா நீங்க என்ன கூட இருக்காத வரைக்கும் நான் நல்லா ட்ரைனிங் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அப்பா நீங்க கண்டிப்பா கவலைப்படுத்த நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காவே இருப்பேன். உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நான் தலைகுனே வச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அவங்களோட அட்டாக்லாம் எப்படி பண்றதுன்னு ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல ஹீரோவே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவும் நான் டேங்க் லேண்டை விட்டு இந்த சோல் லேண்டுக்கு வந்து மொத்தம் 6 வருஷங்கள் ஆச்சு. இருந்தாலும் என்னோட டேங்க் லேண்டை நான் மறக்க மாட்டேன். நான் எப்பவுமே டேங்க் லேண்ட்ல ஒரு மெம்பர் தான். அதனால இந்த இடத்துல நான் இன்னொரு புது டேங்க் லேண்டை உருவாக்குறேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த இடத்துல இருந்ததை விட டேங்க் லேண்டை இந்த இடத்துல பயங்கர உறுதியா ஹீரோ கட்ட போறதா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட சீனை கட் பண்ணி இப்ப வேற ஒரு பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. ஏதோ பெரிய சிட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இத்தனை நாட்கள் இருந்தால அந்த கேபிட்டலுக்கு பக்கத்து சிட்டி இது. இப்போதைக்கு காட்டக்கூடிய சின்ன சின்ன நகரங்கள் இதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு கண்டுக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் உள்ள போக போக முக்கியமான நிறைய சிட்டிஸ் பத்தி இருக்கு. அதை பத்திலாம் நான் இன்னும் டீட்டெயிலா உள்ள போக போக சொல்றேன். டாங்ஸன் எதுக்குடா இவ்வளவு தூரம் நடக்க வச்சு என்ன இப்படி பிடிச்சி கொள்ற? நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸாமுமே இல்லாம எல்லா பெரிய பெரிய இடத்துல இருந்து நம்மள வர சொல்லி கேட்டாங்கல்ல, நீ எதுக்கு போய் இந்த பேக்ரவுண்டே இல்லாத இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்க? மாஸ்டர் சொன்னதுன்றதுக்காக. மாஸ்டர் சொல்லியிருக்காருன்னா ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இருக்கிற சிட்டிக்கு இதுதான் கரெக்டான இடம். நான் படிக்கிற ஸ்கூல்ல உன்னை வந்து சேர்ந்துக்க சொல்லலையே அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆசையா ஏதோ ஒரு குடும்பமா போயிட்டோமேன்றதுக்காக கூட வந்தேன். நீ ஒன்னும் ரொம்பலாம் பெருசா நினைச்சுக்காத. அப்புறம் இன்னும் 2 நாளைக்கு இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம இருக்க போறோம். தங்கறதுக்கான விடுதி மத்த எல்லா விஷயத்தை பத்தி நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரின்சஸ் பின்ன என்ன பண்றது, உங்களை வளர்த்தது அப்படி இவ்வளவு தூரம் நடக்க வச்சது என்னோட தப்பு தான். அடுத்த முறைலாம் பக்கத்து சிட்டிக்கு கூட்டு வரதுக்கு பதிலா பக்கத்து பார்டரை கூட்டு போனோம், அப்பதான் நீ அமைதியா இருப்ப அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இப்போ ஒரு ஹோட்டல் பக்கம் எடுத்து வந்து நிறுத்திருக்காரு. பேரே டிஃப்ரெண்டா இருக்கு, ரோஸ் ஹோட்டல் அப்படின்ட்டு. இந்த பேரை பார்த்தோன்னே இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல கேட்டுட்டு அப்படியே உள்ள நடக்க ஆரம்பிக்க உள்ளுக்குள்ளார எல்லாமே ஜோடி ஜோடியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்துட்டு இருக்க எதையுமே ஹீரோவும் ஊவும் அந்த இடத்துக்குள்ள நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அப்படியே ஹீரோவும் ஊவும் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன். அப்படியே சடனா பின்னாடி ஒரு சத்தம், ஒரு பையன் 2 பொண்ணுங்களை கூட்டு அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ரூம் ஒண்ணு கூறா தம்பி அப்படின்னு மாதிரி வந்தவனே மாட்டிக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் ரூம் இல்ல அப்படின்னு சொல்ல, இந்த மாலோட ஓனர் எங்க என்ன எகுத்து பேசிக்கிட்டு இருக்கேன், மாலோட ஓனரை போய் கூட்டு அப்படின்னு அந்த இடத்துல அவன் மிரட்டவனே அவனும் பயந்துட்டு அந்த இடத்துல ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பிரதர் நாங்க இந்த இடத்துக்குள்ள ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன வேற எங்கன்னா போய் பாத்துக்கோங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம், அந்த ரூம் நாங்க தான் எடுத்துப்போம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல மாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றா பாவம் பசங்க ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காம நம்ம கிட்டே மாட்டி பேசிக்கிட்டு இருக்குங்க. இல்லைன்னா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ இந்த இடத்துக்குள்ள என்ன கூட ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டுனா வச்சுக்கேன், இந்த ரூமை உனக்கு தரேன். இல்லைன்னா நீங்க மரியாதை இந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல மூபாய் சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கேன். பாத்துப்போம் எங்களுக்கு நான் சண்டை போட தெரியாதா அப்படின்ட்டு அந்த இடத்துல கோவத்தோட முன்னாடி போக ட்ரை பண்ண ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தடுத்துறாரு. இந்த பசங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே அந்த இடத்துக்குள்ள ஃபைட் பண்றதுக்காக தயாரா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த கரெக்டான நேரத்துல உள்ளுக்குள்ள இருந்து மேனேஜர் வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களா, எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல வந்தவனே மேனேஜர் சமாளிக்க, என்ன பத்தி தெரியும்ல, நான் யாருன்றது தெரிஞ்சுட்டோம், எதுக்காக நீங்க என்ன இவ்வளவு நேரம் நிக்க வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அதாவது புதுசா வந்திருக்கானே அவனுக்கு அந்த வேலையை பத்தி ஒன்னும் தெரியாது, அதனால தான் அவன் பண்ணிட்டான். இருங்க உங்களுக்கான ரூம் நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள தாங்கி பேசிக்கிட்டேன். ஊக்கிட்டே ஹீரோ கிட்டே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த இடத்துல வேற ரூம் இல்ல, அதனால நீங்க வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் தேடிக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்குள்ள நக்கலா பாத்துக்கிட்டு இருக்கான். எங்களால முடியாது, நாங்க எதுக்காக போனோம், இந்த இடத்துக்குள்ள நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், எங்களுக்கு அந்த ரூம் கிடைச்சாகணும் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இந்த பொண்ணு வம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பயந்துகிட்டே இருக்கான். அந்த இடத்துல மூபாய் சரி என்ன கூட சண்டை போட்டு தான் முடிவு எடுக்கணும் நீ இருக்கனா வச்சுக்க, சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த மேனேஜரா இருக்கணும் தான் தயவு செஞ்சு எப்படின்னா சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு இடத்துல மூபாய் வந்து ஃபைட்டுக்கே தயாரா நின்னுறான். மேனேஜர் இதுக்கு மேல இதை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து விலகிட போக ட்ரை பண்ண ஹீரோ அந்த இடத்துல தடுத்துறான். இரு நான் பாத்துக்கிறேன்னு. அவன் எனக்கு ரொம்பவே டென்ஷன் எடுத்துறான். அவனை சும்மா விடக்கூடாது. அவன் மூஞ்சி எப்படியாச்சும் பிரிச்சு எடுத்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துல தடுத்துட்டு நான் ஆல்ரெடி உன்ட்ட சத்தியம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் யாரையுமே உன்னை காயப்படுத்த வர மாட்டேன். அதனால இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க 2 பேரும் சண்டை போட தேவையில்ல, நீங்க 2 பேருமே சேர்ந்து கூட என்ன கூட ஃபைட் பண்ணலாம். இதை கேட்டவன பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்க நீ சேஃப் போய் பாத்துக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு விலகி நின்னுறாங்க. இப்ப மூபாயும் ஃபைட்டுக்கு ஆரம்பிச்சான். மூபாய் யாருன்னு கேட்காதீங்க. அந்த இடத்துல ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க, அவன் தான் மூபாய். அந்த இடத்துல ஹீரோவும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவோமா. இதோட எபிசோட் முடியுது. எடிட்டிங் அது இதுன்ட்டு கொஞ்சம் அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணவே வீடியோக்குள்ள வர முடியல. எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டைம் பத்தல, வேற ஒன்றும் இல்ல. முடிஞ்சாவே நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போதைக்கு டைம் இல்லாதனால தான் ஷார்ட்டாவே முடிச்சிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. கோவப்படாதீங்க. இதுக்கு மேல மார்னிங்கா சேர்ந்து 2 வீடியோவா ட்ரை பண்றேன். சரி ஓகேங்களா? எல்லாமே எனக்கு செட் ஆகட்டும். அது வரைக்கும் மட்டும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட் இதோட முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.